சென்னை ராயப்பேட்டையில் அஜந்தா மேம்பால பகுதியில் விரைவில் போக்குவரத்து மாற்றப்பட உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்டமாக சிறுசேரியில் இருந்து மாதாவரம் வரை செல்லக்கூடிய அந்த வழித்தட பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக அடையாறு மேம்பாலமும் ராயப்பேட்டை மயிலாப்பூரை இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலமும் இடிக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதுக்கு போக்குவரத்து காவல்துறையும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த மெட்ரோ வழித்தட கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த L&T நிறுவனம் அதற்கான முதற்கட்ட பணிகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ராயப்பேட்டை பகுதியில தற்பொழுது மயிலாப்பூர் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்துல அதற்கான மெட்ரோ பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகளை L&T நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக அந்த மேம்பாலத்தினுடைய ஒரு பகுதியை இடிப்பதற்கான பணி விரைவில் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இந்த மேம்பாலம் இடிக்கப்படுவதனால ராயப்பேட்டையிலிருந்து மயிலாப்பூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அஜந்தா சந்திப்பிலிருந்து இடதுபுறம் திரும்பி லாய்ட் சாலை வழியாக சென்று அங்கிருந்து ஜஸ்டிஸ் கம்புலிங்கம் சாலை வலதுபுறம் திரும்பி பிறகு அங்கிருந்து ராதாகிருஷ்ணன் சாலையை சென்றடைந்து, அதாவது எல்லோ பேஜஸ் சந்திப்பு அருகே ராதாகிருஷ்ணன் சாலை சென்றடைந்து அதன் வழியாக மயிலாப்பூர் செல்வதற்கு ஏற்ற வகையில் அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும், அதே போல மயிலாப்பூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் லஸ் சந்திப்பிலிருந்து நேராக அங்கிருந்து PS சிவசாமி சாலையில இடதுபுறம் திரும்பி விவேகானந்தா கல்லூரி இருக்கிறது. அந்த விவேகானந்தா கல்லூரியிலிருந்து வலதுபுறம் திரும்பி ராதாகிருஷ்ணன் சாலையை சென்றடைந்து அங்கிருந்து ராயப்பேட்டை செல்லலாம் என்றும், இது தொடர்பாக இந்த போக்குவரத்து மாற்றம் தற்பொழுது சோதனை முறையில விரைவில் ஒரு நாள் அமல்படுத்தப்பட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் தேவை என்றால் அதை கொண்டு அதற்கு பிறகு விரைவில் நிரந்தரமாக அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்றும், இந்த மெட்ரோ பணிகள் முடிவடைந்த பிறகுதான் அதற்கு பிறகு இந்த சாலை அந்த போக்குவரத்து மாற்றம் மீண்டும் நீக்கப்பட்டு பிறகு சரியான வழியிலே வாகனங்கள் அனுப்பப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.